الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. قال الله تعالى في القرآن الكريم: ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து அதை எமது வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும், மௌத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் பெறக்கூடிய கூட்டத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எங்கு எடுத்துக்கொண்டாலும் பள்ளி வாயல்கள், அதே போல எங்களுடைய தொடர்பு சாதனங்கள், அதே போல எல்லா இடங்களிலும் பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை, அவர்களுடைய சரித்திரங்களை, அவர்களுடைய உடல் அமைப்புகளை, இவைகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை அடிக்கடி கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, நாம் ஒரு விடயத்தை அவதானிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமீன் சொன்னதாக நாம் ஒரு ஹதீஸை ரமலானுடைய காலத்தில் அதிகமாக கேள்விப்படுவோம். யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொன்ன அந்த ஹதீஸ். அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 முறை துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை ஆமீன் சொன்னார்கள். அதுல இன்னும் 2 விடயங்கள் தான் என்னவென்று சொன்னால், அதுல 2வது விடயம், யார் தன்னுடைய பெற்றார்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தும் அதுல 2 பேர் அல்லது ஒருவர் தந்தைய தாய மாத்திரமாவது பெற்றும் யார் சுவனத்தை அடையவில்லையோ அவர்கள் நாசமடைய என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அதுல 3வது விடயம் தான், யார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்களும் நாசமடையட்டும் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதுல சம்பந்தப்படக்கூடிய 3 பேர் இருக்கிறார்கள். ஒன்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மலாயிகாமார்களுடைய தலைவர். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுடைய தலைவர். அதே போல அந்த ஆமீன் சொல்லப்பட்ட இடம் மிம்பர், பிரசங்கத்துக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடம், மிம்பர் மேடையிலே வைத்து அங்கு ஆமீன் சொல்லப்பட்டது. அதனால இந்த 3 இடங்களும் மிக பயங்கரமான சாதனங்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் கேட்கும் பொழுது நாம் ஸலவாத்தை சொல்லிக் கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தினர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையோட ஆவலோட இருப்பாங்க. இவங்களுக்கு கியாமத்துடைய நாளையிலேயாவது உங்களை நேர்ல காணக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா என்பதாக கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கும், ஆனால் ஒரு கூட்டத்தை தவிர. யார் என்னுடைய பெயர் கேட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்களுக்கு கியாமத்துடைய நாளையிலையும் என்னை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்காது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் கேட்டு ஸலவாத்து சொல்லாதவர்களுக்கு இவ்வளவு பெரிய விளைவுகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதுல நாம் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து கூறுவதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கு கண்ணியம் கிடைக்க, அவர்களுக்கு மகத்துவம் கிடைக்க போவதில்லை என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவும் மலாயிகாமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள்.
நாம் ஸலவாத்து சொன்னோமோ இல்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வும் மலாயிகாமார்களும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஏனைய மாதங்கள்ல நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசி அல்லது புகழ்ந்து பாடினோமோ இல்லையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் புகழ்வதன் மூலமாக அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பதில்லை. மாற்றமாக நாம் புகழ்வதனால நாம் ஸலவாத்து சொல்வதனால எங்களுக்கு தான் பிரதிபலன் இருக்கிறது, எங்களுக்கு தான் நற்கூலி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாம் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறோம். அது யாருதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாழ்த்துவதற்காக முயற்சி செய்தாலும் அது யாராலும் முடியாது, அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். அதே போல கண்ணியமானவர்களே நாம் பார்க்க வேண்டும், இந்த உலகத்துல அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால அதிகமாக பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் இந்த முஹம்மது என்ற வார்த்தை. இலங்கையை பொறுத்த வகையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிகமான ஆண்களுக்கு முன்னால் அவர்களுடைய பெயருக்கு முன்னால் இந்த முஹம்மது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயராக அல்லாஹ் இந்த முஹம்மது என்ற வார்த்தையை கூட அதிகமாக அல்லாஹ் பாவிக்கவில்லை, அவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். குர்ஆனில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த முஹம்மது என்ற வார்த்தையை 4 இடத்துல தான் பாவிக்கிறான். முதலாவது இடம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இரண்டாவது இடம் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் வஆமனூ பிமா நுஸ்ஸில அலா முஹம்மதின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த 4 இடத்திலேயும் தான் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை முஹம்மது என்று பாவித்திருக்கிறான். ஏனைய இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறான். அது எப்படி புனை பெயர்களை செல்லமான பெயர்களை கொண்டு யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், இப்படி அல்லாஹ் ஒரு இரக்கமான பெயர்களை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறான். ஆனா கண்ணியமானவர்களே இதுல எல்லாம் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் எந்த ஒரு இடத்திலையும் குர்ஆன்ல நாம் முழு குர்ஆனை பிரட்டி தேடினாலும் அங்கு கிடைக்காது யா முஹம்மத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதே என்று அல்லாஹ் குர்ஆன்ல எந்த ஒரு இடத்திலையும் கூப்பிடல. ஏனைய நபிமார்களை அல்லாஹ் யா மூசா, யா ஈசா, யா இல்யாஸ், யா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி அவர்களுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டு இருக்கிறான். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் ஒரு இடத்தில் கூட கூப்பிடல. அவ்வளவு அல்லாஹ் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஹைர், நாம் இந்த பல நாட்களாக இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவர்களுடைய உடல் அமைப்புகளை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய மூலமாக பார்த்து கொண்டு வரோம். கண்ணியமானவர்களே, இந்த ஷமாயிலுல் முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்துல மாத்திரம் அல்லது இதே போல வேறு சில கிரந்தங்களில் மாத்திரம் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு இருக்கிறது. உங்களுக்கு இதற்கு மேலாக இன்னொரு படித்தரம் போயும் பார்க்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல பல நூற்றுக்கணக்கான வசனங்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டி காட்டி நூற்றுக்கணக்கான வசனங்களை வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் லா தமுத்தன்ன ஐனைக ما زاغ البصر وما طغى لا تجعل يدك مغلولة ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك واذكر اسم ربك وتوكل على العزيز الرحيم. இப்படி அல்லாஹ் நூற்றுக்கணக்கான ஆயத்துக்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இவ்வாறு குர்ஆன்ல அல்லாஹ் சுட்டி காட்டி இவ்வளவு சிறப்பு படுத்தி இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறி இருக்கிறானே, இவர்கள் யார்? இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? இவர்களை பற்றி நாம் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். என்று சொன்னால் இன்று அதிகமானவர்கள் வாய் கூசாமல் சொல்கிறார்கள், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று சொல்லும் பொழுது அவர்களும் எம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தானே, அவரும் எம்மை போன்ற ஒரு மனிதர் என்பதாக வாய் கூசாமல் சொல்கிறார்கள். அதே போல அவர்களை பற்றி கேலி சித்திரங்கள் வரைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் கட்டுரைகள் எழுதுகிறார்கள் கேவலமாக. கண்ணியமானவர்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்று நாம் சொல்லுவோமாக இருந்தால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்மை போன்று ஒரு மனிதராக இருந்தால் அல்லாஹ் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு பல 100 வருடங்களுக்கு முன்னால வந்த வேதங்கள்
நம் குர்ஆனுக்கு முன்னால் வந்த இன்ஜீலாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், தௌராத்தாக இருக்கட்டும், இவைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அவயங்களுடைய அடையாளங்கள், இப்படிப்பட்ட ஒருவர் தான் வரப்போகிறார் என்ற அடையாளம் இப்படி அல்லாஹ் அணுவணுவாக கூறியிருக்கிறான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பின்னால குர்ஆன்ல அல்லாஹ் நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறான். ஒரு சாதாரண மனிதனை ஏன் அல்லாஹ் இப்படி குறிப்பிடணும்? அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் ஜம்ஸம் நீரை கொண்டு பரிசுத்தப்படுத்தினான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒருவர் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண மனிதர், அவரின் மீது நான் ஸலவாத்து சொல்ல மாட்டேன் என்பதாக அவர் இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு மார்க்கத்துடைய கடமைகள் எதுவும் செய்ய முடியாது. முதலாவது ஃபர்லான கடமையான தொழுகையில எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒருவர் தொழுகையை பூர்த்தியாக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய அத்தஹியாத்தை ஓதிவிட்டு ஸலவாத்தை இப்ராஹிமியா அதை ஓதியேதான் ஆக வேண்டும். நான் ஸலவாத்து சொல்ல மாட்டேன் என்று ஸலவாத்து இப்ராஹிமியாவை ஓதாமல் அவர் தொழுகையை முடித்தால் அவருடைய தொழுகை கூடாது. அதே போல ஒருவர் இஸ்லாத்துக்குள் நுழைகிறார், நான் கலிமா சொல்கிறேன் என்று லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மாத்திரம் சொன்னால் அவர் இஸ்லாத்துக்குள் நுழைய மாட்டார். அது அல்லாஹ்வை நம்பியது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். அதே போல நாம் பார்க்கிறோம், அதான் சொல்வதாக இருந்தால் அங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர், இகாமத் சொல்லப்படுவதாக இருந்தால் அங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர். ஜும்மாவுடைய ஹுத்பாவை, ஜும்மாவுடைய கடமையை பார்த்தோம் என்று சொன்னால் அதுல அரபு ஹுத்பாக்கள் 2 இருக்கிறது. அது 2லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்படாவிட்டால் அந்த ஹுத்பாவும் அங்கு சிஹத்தாகாது. இப்படி அல்லாஹ் இப்படி எத்தனையோ சிறப்புகளை வைத்திருக்கிறான். ஒரு சாதாரண மனிதனுக்கு அல்லாஹ் ஏன் இப்படி சிறப்பு வைக்கணும்? சிந்திக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. நாம் வாய் பூசாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி அவர்களை புகழ்வதை இழிவுபடுத்துவதாக இருந்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய கடைசி நிலைமை என்னவாகும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த இந்த மாதத்துல அவர்களை பற்றி நாம் பேசுவது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசுவது, இது ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசக்கூடிய நாம் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த சுன்னாக்களை எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சொற்ப நேரத்தில் எங்களுக்கு பார்த்து முடிக்க இயலாது. எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சுருக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எங்களுக்கு சுருக்கமாக அது அறிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கை அவர்களுடைய. ஒவ்வொரு நாளிலும் பல சாதனைகள் படைத்த வாழ்க்கை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. நாம் இன்று இயன்ற அளவு அந்த வாழ்க்கையுடைய வரலாறை நாம் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதம் கிறிஸ்துக்கு பின் 571 ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 இந்த உலகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இல்லாத ஒரு குழந்தையாக பிறக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை மரணிக்கும் போது அவர்களுடைய வயது 18 வயது. 18 வயதிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சாவாகிய அபூ லஹப் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை இட்டு அவர்கள் பிறந்த மாதத்தில நாம் சந்தோஷப்படுவதற்கு, அவர்களுடைய வரலாறுகளை நாம் படிப்பதற்கு இந்த ஒரு விடயம் எங்களுக்கு போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா அபூ லஹப், எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துடைய ஆரம்பமாக இஸ்லாமத்தை பற்றி சொல்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்தார்கள். அழைத்து இப்படித்தான் ஒரு இஸ்லாம் இருக்கிறது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் இப்படி எல்லாம் சொன்ன பொழுது அபூ லஹப் என்ன செய்தான்? மண்ணை வாரி அள்ளி வீசிவிட்டு தப்பல் லகயா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சபித்து விட்டு சென்றான். அல்லாஹ் அதை பொறுத்து கொண்டிருக்கல்ல, அல்லாஹ் என்ன செய்தான்? உடனடியாக குர்ஆன்ல அவனை சபிச்சான். தப்பத் யதா அபீ லஹப் வ தம்மா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி அந்த அபூ லஹப் அவனுடைய சொத்து செல்வங்களை அவனுடைய மனைவியை அல்லாஹ் முழுமையாக சபிச்சு விட்டான். ஆனாலும் கண்ணியமானவர்களே,
அவனுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறக்கிறார்கள். அவருடைய அடிமை பெண், அந்த அபூ லஹபுடைய அடிமை பெண் சுவைபியா என்ற பெண் ஓடோடி வந்து சொல்கிறாள், உன்னுடைய சகோதரனுடைய மனைவிக்கு ஆண் குழந்தை கிடைத்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்தது தெரியாது, ஆனால் ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது என்று தான் வந்து சொன்னால், சொன்னதும் அந்த அபூ லஹப், அன்றைய காலம் ஆண் பிள்ளைகளுக்கு தான் முன்னுரிமை, அதனால அவன் சந்தோஷத்தால சொன்னான், என்னுடைய சகோதரனுடைய மனைவிக்கு ஆண் குழந்தை கிடைத்த இந்த செய்தியை நீ என்னிடத்துல வந்து சொன்னதினால உன்னை நான் உரிமை விடுகிறேன் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்காக, அந்த அடிமையை உரிமை விட்ட காரணத்துக்காக அல்லாஹ் அந்த அபூ லஹபுக்கு என்ன கொடுக்கிறான் தெரியுமா கண்ணியமானவர்களே? அபூ லஹப் சபிக்கப்பட்டு நரகத்தில் இருந்தாலும் அல்லாஹ் எவ்வாறான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அந்த அபூ லஹபுக்கு நரகில் தண்டனை நிறுத்தப்பட்டு அவருடைய கலிபா விரல் அல்லது 2 விரலுக்கும் இடையில் இருந்து ஏதோ ஒரு நீர் போல ஒன்று சுரக்கிறது, அவன் அதை குடித்து அவனுடைய அந்த தண்டனையிலிருந்து சுகம் பெறுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்காக சந்தோஷப்பட்ட காரணத்தினால நரகம் கட்டாயமாக்கப்பட்ட அந்த அபூ லஹபுக்கு கூட அல்லாஹ் நரகத்திலும் ஒரு சுவண்டியை கொடுக்கிறான். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கக்கூடிய நாம் சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் எங்களுக்கு தருவானா இல்லையா? நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கும் பெரும் பெரும் பாக்கியங்களை தருவான். கண்ணியமானவர்களே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டுவதற்கு முன்னால என்னுடைய அன்றாட செலவுகளை அந்த கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட எனக்கு வசதி இல்லை, அவ்வளவு கஷ்டத்தோட இருந்தேன். எப்போது இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டினேனோ அப்போது என்னுடைய செல்வம் செழிப்பாக அமைந்தது, எனக்கு என்னுடைய செல்வத்தில் பரக்கத் ஏற்பட்டது என்பதாக ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பார்க்கும் பொழுது ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளருகிறார்கள். 4 வயது சிறு பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 2 மலாயிகாமார்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். கூட விளையாடி கொண்டிருந்த நண்பர்களுக்கு தெரியாது, அழைத்து கொண்டு சென்றவர்கள் யார் என்று தெரியாது. ஓடோடி சென்று ஹலீமா நாயகியிடம் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளையை யாரோ கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். ஹலீமா நாயகி பயந்தவர்களாக ஓடோடி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அங்கு என்ன நடந்தது என்று சொன்னால், அங்குதான் உலகில முதலாவது இருதய சிகிச்சை நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4 வயதில் 2 மலாயிகாமார்கள் வந்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய இருதயத்தை எடுத்து சம்சம் நீரால் சுத்தம் செய்கிறார்கள். செய்து அதை முடிந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். இந்த செய்தியை கேட்டது ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பயம். இந்த குழந்தையை நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன், இதற்கு என்னமோ நடக்க போகிறது என்று பயத்தினால தன்னுடைய தாய் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிடம் 5 வயதில் சென்று அடைகிறார்கள். 6வது வயதை அடையும் பொழுது ஹலீமத்து ஆமினா நாயகி அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய பாட்டன் அப்துல் முத்தலிப் அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். அவர்களும் 8வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 8வது வயதில் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சாவாகிய அபூ தாலிப் அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். இவர்கள் பொறுப்பெடுத்து பல வருடங்களாக வளர்த்து 12 அல்லது 13 வயதை அடையும் பொழுது ஷாம் நாட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபார நோக்கத்தோடு அழைத்து செல்கிறார்கள். இவர்களுக்கும் வியாபாரத்தை பழக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழைத்து செல்கிறார்கள். இடையிலே செல்லும் பொழுது ஒரு இடத்திலே வைத்து புகைரா என்ற ஒரு இடத்துல ஒரு ஃபாதரியை சந்திக்கிறார்கள். அந்த சந்தித்த போது அந்த ஃபாதரி இந்த காலத்துல போல அல்ல, அந்த காலத்தில் இருந்தவர்கள் வேதங்களை படித்தவர்கள், முன்னால் அந்த வேதங்களை படித்தவர்கள். அவர் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12, 13 வயது ஒரு சிறு பிள்ளையாக இருந்ததை கண்டு அந்த அபூ தாலிபிடம் கேட்கிறார்கள், இந்த பிள்ளையுடைய தந்தை எங்கே? அபூ தாலிப் சொல்கிறார், நான் தான். அவர் சொல்கிறார், இல்லை, இந்த பிள்ளையுடைய தந்தை மரணித்திருக்க வேண்டுமே என்பதாக கேட்ட பொழுது அபூ தாலிப் சொல்கிறார், ஆம், மரணித்து விட்டார், அவருடைய தந்தையுடைய சகோதரன் தான் நான் என்பதாக.
அப்போது அந்த ஃபாதரை சொல்கிறார், நீங்கள் இவரை இதற்கு மேலால் அழைத்து செல்ல வேண்டாம், இவரை பற்றி முன்னால வந்த வேதங்கள் தெளிவாக கூறியிருக்கிறது, நீங்கள் இவரை இதற்கு மேலால் அழைத்து சென்றால் இவர் பெரும் ஆபத்துக்குள்ளாகுவார்கள், இவரை நீங்கள் திருப்பி உங்களுடைய ஊருக்கு அழைத்து செல்லுங்கள் என்பதாக சொன்ன பொழுது அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுபடியும் ஊருக்கு அழைத்து செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 20 வயது அடைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது நான் வியாபாரம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு வசதியும் இல்லை, அவர்களுக்கு வியாபாரத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இப்படியே அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு அல்லது வியாபாரம் கொடுப்பதற்கு அவருடைய தாய் தந்தையர்கள் யாரும் இல்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த காலத்துல செல்வ சீமாட்டியாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வியாபாரத்துல சிறந்த ஒரு பெண் என்பதாக ஒரு தகவல் கிடைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று வியாபார பொருட்களை கேட்ட நேரத்துல ஹலீமா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது பணம் தனது பொருள்களால் கொடுத்து வியாபாரத்துக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அடிமை மைசராவையும் சேர்த்து அனுப்புகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு சென்று நல்ல முறையில வியாபாரங்கள் செய்கிறார்கள். அவரோடு அந்த வியாபாரத்துல சென்ற அந்த நாட்கள்ல மைசரா அவர்களை அவதானிக்கிறார். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்பிக்கை, அவர்களுடைய அந்த பேணுதலான தனங்கள் எல்லாம் அவதானிக்கிறார். அவதானித்து விட்டு வியாபாரம் முடிந்து வந்த பின்னால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இவர்கள் ஒரே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியே கதை. நாமும் யாராவது ஒருவரோட நல்லா பழகினு சொன்னா அவரை பத்தி நாம் வந்து கதைத்து கொண்டே இருப்போம். அவர் அப்படியெல்லாம் செஞ்சாரு, என்னோட நல்ல முறையில் இருந்தாரு, அப்படியெல்லாம் நாம் கதைத்து கொண்டிருப்போம். இதே போல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் மைசரா சொல்லிக் கொண்டே இருக்கிறார், அவர் எப்படி நம்பிக்கையாக இருந்தாரு, உங்களுடைய பணத்தை அவர் நல்ல முறையில கண்காணிச்சாரு, உங்களுடைய பொருளை வீணாக்கல் அவர், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளை பத்தி ஒரே கதை. இப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த காலகட்டம் எவ்வாறு சொன்னால், அவர்களை எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பெண் கேட்டு வரக்கூடிய ஒரு கட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்படியான பண்புகளை எல்லாம் சொன்ன பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முடிவு செய்கிறார்கள், நான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதா. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 25, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 40. இப்போது இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய சகோதரர்களாகிய அபூ தாலிப், ஹம்சா இவர்கள் முன் வந்து இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்தை செய்து வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 36வது வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஹிரா குகைக்கு சென்று வர ஆரம்பிக்கிறார்கள். 40 வயதை அடையும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிறது. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அறிமுகப்படுத்தப்பட்டாரு. அந்த நேரத்துல அதற்கு பின்னாலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துன்பங்களுக்கு ஆளானார். அதே போல 52வது வயதுல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை அவர்கள் அந்த மேற்கொள்கிறார்கள். இந்த மிஅராஜுடைய பயணம் தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. நீண்ட நேரம் பேசினோம் என்று சொன்னாலும் கேட்டது எதுவும் எங்களுக்கு நினைவில் நிற்காது. அதனால நாம் சுருக்கமாக பார்த்துக் கொள்வோம். 52வது வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். 53வது வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். நாம் இந்த வருடத்தை கேள்விப்படுகிறோம் 1500வது மீலாது என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த 1500 வயது. அது எவ்வாறு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 53வது வயதில் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்படுகிறது இந்த ஹிஜ்ரத்தை வைத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு இந்த ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் 1447. 1447ஓட நாம் 53 வயதை சேர்க்கும் பொழுது 1500. அதை வைத்துத்தான் இந்த வருடம் 1500வது மீலாத் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல 54வது வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தங்கள்ல பெயர் போன ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்கிறார்கள். 62வது வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அதே போல 62வது வயதுடைய கடைசி கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
1,24,000 சஹாபாக்களை அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற செல்கிறார்கள். அந்த ஹஜ்ஜுடைய கடமையில அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத்து நெருங்கக்கூடியதுடைய நிறைய அடையாளங்களை காட்டினார்கள். அதே போல 63வது வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 12 ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 லுஹாவுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி தருவாய் மிகவும் கவலையான நேரங்கள், கவலையான கட்டங்கள். அது தனியாக ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி தருவாயை நாம் அனைவரும் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அந்த கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்கள், அவ்வளவு கஷ்டங்களையும் தன்னுடைய உம்மத்துக்காக எந்த கஷ்டமும் வரப்படாது என்பதற்காக அவர்கள் மீது அனைத்து கஷ்டங்களை பொதிந்து கொண்டது. இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தோடு எந்நேரமும் இரக்கத்தோடு இருந்தவர்கள் தான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியமானவர்களே, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை, அவர்களுடைய வரலாறுகளை படிப்பதோட இதை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். எங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கும் நாம் இவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தை இஸ்லாம் தெரியாதவர்களாக, இஸ்லாத்துடைய விடயங்கள் தெரியாதவர்களாக வளர்க்காமல் இவ்வாறான இந்த முக்கியமான விடயங்களை எல்லாம் நாம் கற்றுக் கொடுத்து சாலிஹான பிள்ளைகளாக வளர்ப்போம். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக ஆகுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக ஸலவாத்துக்கள் சொல்வோம். ஸலவாத்து சொல்வதன் மூலமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அதனால நாம் அந்த சிறப்புகள், அந்த பாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்துக்களை சொல்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால ஹவுலுல் கௌசரில் நீர் அருந்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் நுழைவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களோடு இருந்து கேட்டதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பூர்த்தியான கூலியை தருவானாக. வாய்ப்பளித்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி